இனி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃபிளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross, நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 7686827737. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாஹி ரயில் நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர். அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்ட 103 அம்ரித் ரயில்வே நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மேம்படுத்தப்பட்ட மாஹி ரயில் நிலைய திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாலக்காடு பிரிவு கூடுதல் ரயில்வே மேலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத், மலையாள எழுத்தாளர் முகுந்தன், மாஹி நகராட்சி ஆணையர் சுதேந்திர சிங் மற்றும் ஆழியூர் கிராம பஞ்சாயத்து தலைவர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் வர்த்தக சபை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கண் பரிசோதனை முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பார்வை குறைபாடு, கண் கண்ணாடி பரிசோதனை, கண் புரை மற்றும் கருவிழி படல பிரச்சினைகள், கண் அழுத்த நோய், சர்க்கரை நோய், விழித்திரை பாதிப்பு, கண்ணில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. முகாமில் வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண் மருத்துவ முகாமில் வர்த்தக சபை உறுப்பினர்கள் மற்றும் அவரவர் குடும்பத்தினர், வணிக பெருமக்கள், வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், பொதுமக்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நீட் அல்லாத படிப்புகளுக்கு இதுவரை 7664 மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க பதிவு செய்துள்ள சூழ்நிலையில் 5247 பேர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் சென்டாக் மூலம் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. இந்த ஆண்டிற்கான சென்டாக் விண்ணப்பம் ஆன்லைனில் கடந்த 12ஆம் தேதி முதல் துவங்கியது. மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக் கொண்டு விண்ணப்பித்து வருகின்றனர். நேற்று வரை நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க 7664 பேர் ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இமெயில் மூலம் பதிவு செய்திருந்தனர். இதில் 5247 பேர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து இருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து 4330 மாணவர்களும் பிற மாநிலங்களில் இருந்து 917 மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். ஆரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அடுத்த தானம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் திரு நாராயணன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட இலவச மிதிவண்டிகளை 49 மாணவர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக தலைமை ஆசிரியர் நூர்
ஜாஃபர் முகமது நன்றி உரையாற்றினார். விழாவினை ஆசிரியர் பத்மாவதி தொகுத்து வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் மணி, ஆருத்ரா சங்கரசி, பர்வத சுந்தரி, எழிலரசி, சுகுமார், முத்துக்கருப்பன், விஜயலட்சுமி, கௌரி, ரமணி, ஆண்டாள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் மூலம் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. துணை போக்குவரத்து ஆணையர் குமரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்ச நீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கில் புதுச்சேரியில் உள்ள கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் நடக்கிறது. முகாமில் அனைத்து கல்வி நிறுவனங்களை சார்ந்த 900 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இதற்கென போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து கல்வி மற்றும் வாகன உரிமையாளர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தங்கள் வாகனங்களை ஆய்விற்கு உட்படுத்தி மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி புதிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் வாழ்த்துரை வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்கு பாஜக நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை மற்றும் அணி தலைவர்கள் பதவியேற்பு விழா திருநள்ளாற்றில் நடைபெற்றது. முன்னதாக குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் பாரத மாதா, பாஜகவின் ஸ்தாபகர்கள் தீனதயாள் உபாத்யாயா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்கு பாஜக நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை மற்றும் அணி தலைவர்கள் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், VMC கணபதி, மாநில செயலாளர் அமுதா ராணி, மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் வாழ்த்துரை வழங்கிய போது புதிதாக பதவியேற்றுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்களை அணுகி மேலும் 12 பேரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அணி தலைவர்கள் அனைவரும் ஒவ்வொரு கிளைகளுக்கும் குறைந்தது 10 பேரை நியமிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளாக இந்த இலக்கை அடைந்துவிட்டால் ஒவ்வொரு கேந்திரத்திலும் இதேபோல் பதவியேற்பு விழா நடத்தலாம் எனவும் அவர் தெரிவித்தார். நமது பலத்தை மேலும் கூட்டும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டபாணி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டபாணி பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் பக்தர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிலா முதியோர் காப்பகத்தில் அனைத்து முதியோர்களுக்கும் இனிப்புகளுடன் புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் கோவில் அருகில் உள்ள சக்தி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது. இதில் பீவால் மருத்துவமனை, அகர்வால் கண் மருத்துவமனை, பிரைம் பல் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனை மூலமாக சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கண் மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம் பார்க்கப்பட்டது. மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களை பரிசோதித்துக் கொண்டு பயனடைந்தனர். தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் தண்டபாணி அவர்களை அவர்களது நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். உழவர்கரை மாவட்டம் பாஜக சார்பில் இந்திய நாட்டின் முப்படைகளின் வீரத்தை போற்றும் வகையில் இந்திரா நகர், கதிர்காமம் தொகுதிகளில் தேசிய கொடியேந்தி வெற்றி ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்தை உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில கல்வியாளர் பிரிவின் தலைவர் நாகேஸ்வரன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP, அசோக் பாபு MLA ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். ஊர்வலத்தில் தேசிய மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி, விவசாய அணி மாநில செயலாளர் முத்து, மகளிர் அணி மாநில செயலாளர் கலைவாணி, வணிக பிரிவின் தலைவர் நமச்சிவாயம், மாவட்ட நிர்வாகிகள் நீலகண்டன், செல்வகுமரன்,
தேவா, கதிர்காமம் தொகுதி தலைவர் தினேஷ், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளியில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளியில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். இதில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியானது பள்ளி குழுமத்தின் தாளாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து வழிகாட்டுதலின்படி பள்ளி முதல்வர் முனைவர் சுதா மேற்பார்வையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் முதலிடம் சூரியகிரண், 2ஆம் இடம் ஹேமலதிலா, 3ஆம் இடம் லோத்திகா ஆகியோர் பிடித்தனர். 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் முதலிடம் அக்ஷயா, 2ஆம் இடம் ஸ்ரீமதி, 3ஆம் இடம் தக்ஷினி ஆதித்யா ஆகியோரும் பிடித்தனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரி உருளையன்பேட்டை சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சமூக நல அமைப்பினர் கையொப்ப இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி ஆகியோரிடம் கையொப்பம் பெறப்பட்டது. மேலும் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலம் ஆகியோரிடம் கையொப்பம் தரப்பட்டது. இந்த நிகழ்வில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் காலம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் உட்பட பொதுநல அமைப்பினர் உடனிருந்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.